அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினையை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. காத்திருக்கிறது உண்மைதான். எல்லா விசுவாசிகளும் ஆண்டவருக்காக இல்ல ஒரு செயலுக்காக ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறது உண்மைதான். ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குமா? ஒரு எரிச்சல் இருக்குமா? ஏன் எரிச்சல்? ஏன் எரிச்சல்னா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறது, மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்குது, இல்ல மற்றவங்க ஒரு வீடு கட்டினாலோ இல்ல ஒரு திருமணம் நடந்தாலோ இல்ல குழந்தை பாக்கியம் வந்துச்சுனால என்ன பண்ணுவோம்? மனசுக்குள்ள ஒரு எரிச்சல், நம்மளை அறியாமல ஒரு எரிச்சல். காத்திருக்கிறது உண்மைதான். காத்திருக்கிறது ஆண்டவருக்காக காத்திருக்கிறது உண்மைதான். ஆனா நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு என்ன வருது? ஒரு எரிச்சல். அவன் அவ்வளவு பாவம் பண்றானே, ஆனா அவன் நல்லா தானே இருக்கான், நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அவன் அவ்வளவு தவறு செய்யறானே, ஆனாலும் நல்லா இருக்கானே, ஆசீர்வாதமா இருக்கானே அப்படின்னு நினைப்போம். அப்படித்தானே? அப்புறம் 73ஆம் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 3-4 வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டே மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கல் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரப்படும் வருத்தத்தில் அகப்படாது. மனுஷர் அடையும் உபாதையை மற்றவங்க ஆசீர்வாதமா இருந்தா என்ன ஆகுது? நம்மளை அறியாமலே ஒரு பொறாமை வருது. எத்தனை பேருக்கு வந்திருக்கு? மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்கும் போது இல்ல மற்றவங்க ஒரு வீடு கட்டும் போதோ இல்ல ஒரு இடம் வாங்கும் போதோ நம்ம அறியாமல் என்ன வருது? நமக்கு மட்டும் கிடைக்க மாட்டேது. நாமும் அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். நமக்கு மட்டும் கிடைக்க மாட்டேது, அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு எரிச்சல் வரும். நம்ம 73ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கல. அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். ஹல்லேலூயா. அவன் பண்ணிட்டு தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு முன்னேறிட்டே இருந்தாங்கன்னா அவங்களாம் எப்படி ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணுவாங்களா? நிர்மூலமாவாங்க. நமக்கு தெரியும், நிறைய அமைச்சரை பார்த்துருக்கோம், எம்எல்ஏக்கெல்லாம் ஒரே ஒரு ரைடு வந்து என்ன ஆகுது? ஒரே நிமிஷத்துல எல்லாம் காலியாகுது. ஹல்லேலூயா. ஆனா நாம எப்படி இருக்கணுமா? எரிச்சல் ஆகாம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ரெண்டாவது என்னது? முதல்ல என்ன சொன்ன? கலங்காம காத்திருக்கணும். ரெண்டாவது எரிச்சல் இல்லாம காத்திருக்கணும். மூன்றாவது சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை வாசிக்கணும். காத்திருக்கணும். நீங்க எல்லாம் ரெண்டு இருக்கணும், தினமடங்கா இருக்கணும். ஒரு அந்த காத்திருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த காத்திருக்கிறதுலே ஒரு நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லாம எத்தனை பேர் காத்திருக்கீங்க? ஆனா இந்த முதல் என்ன பண்ண போறீங்க? ஒரு நம்பிக்கை இருக்கணும். திடமனதா இருந்து என்ன பண்ணணும்? கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 37-34 வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் கொண்டு போவதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நிறைய பேர் காத்திருக்கிறது உண்மைதான், ஆனா கர்த்தருடைய வழியில கை கொள்றது இல்லை. கை கொள்ளாம காத்திருப்பாங்க. வேதத்துல சொல்லாத செஞ்சுக்கிட்டு சொன்னது என்ன பண்ண மாட்டாங்க? செய்யாம காத்திருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? கர்த்தருடைய வழியை கை கொண்டு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் பாத்தீங்கன்னா டெம்பரரியா காத்திருப்பாங்க, கொஞ்ச நேரம் காத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் சரி முடியாதுன்னு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 123ஆம் சங்கீதம். இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவருக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவருக்காக காத்திருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்களுடைய கண்கள் அவருக்காக காத்திருக்கும். எது வரைக்கும்? இரக்கம் செய்யும் வரைக்கும், கிருபை செய்யும் வரைக்கும், நன்மை செய்யும் வரைக்கும், ஆசீர்வதிக்கிற வரைக்கும் என்ன பண்ணும்?
நம்முடைய கண்கள் அவருக்காக காத்திருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடைந்து. ஏன் கழுகுகளை போல செட்டைகள் அடைந்து சொல்றாரு? ஏன் வேற நிறைய பறவை இருக்கு, அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணலாம். ஏன் கழுகோட ஏன் கம்பேர் பண்றாரு? இல்ல, அது பாத்தீங்கன்னா நிறைய தன்மை இருக்கு. மனிதனுக்கும் கழுகுக்கும் ஒத்து போகிற நிறைய தன்மைகள் இருக்கு. அதுல சில தன்மைகளை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது, கழுகு எப்பொழுதும் தனியா பறக்கக்கூடியது. எல்லாரும் சொல்லுங்க, கழுகு எப்பொழுதும் தனியா தான் பறக்கும். இரண்டாவது, கழுகு கூர்மையான கண் பார்வை கொண்டது. கழுகு கூர்மையான கண் பார்வை கொண்டது. மூன்றாவது, கழுகு எதற்கும் பயப்படவே பயப்படாது. கழுகு எதற்கும் பயப்படவே பயப்படாது. நான்காவது, கழுகு உறுதியான மனதை கொண்டது. எல்லாரும் சொல்லுங்க, உறுதியான மனதை கொண்டது. ஐந்தாவது, கழுகு இறந்து கிடக்கும் உணவை உண்ணாதான். கழுகு இறந்து கிடக்கும் உணவை உண்ணாது. ஆறாவது, கழுகு தன்னையே மீண்டும் உருவாக்குமா. கழுகு தன்னையே மீண்டும் உருவாக்குமா. ஏழாவது, கழுகு தன்னுடைய கூட்டையே என்ன பண்ணும்? கலைக்கும். இது மனிதனோட ஒப்பிடும்போது ஆல்மோஸ்ட் ஒன்னாதான் இருக்கு. இது கழுகுக்கும் மனிதன். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல. எல்லாரும் சொல்லுங்க, கழுகுகளை போல. கழுகு எப்பொழுதும் தனியா தான் பறக்கும். ஏன் தனியா பறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற பறவைகளை பார்க்கிலும் கழுகு விசேஷித்தமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது உயரத்துல தான் பறக்கும், தனியா தான் பறக்கும். மற்ற பறவை நமக்கு தெரியும், காக்கா, புறா, வேற என்னென்ன பறவைகள், குருவி, கிளி எல்லாம் என்ன பண்ணும்? ஒன்னாதான் பறக்கும். ஆனா கழுகு தனியா தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அது உயர்ந்த இடத்துல இருக்கும். ஏன் ஆண்டவர் அந்த கழுகோட நம்ம ஒப்பிடுறாரு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி கழுகை போல தனியா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ஏன் உயரத்துல இருக்கிறது போல, கழுகு உயரத்துல இருக்கிறது போல நமக்கும் இப்படி ஒரு உயர்வான சிந்தனை இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உயர்வான திட்டங்கள் இருக்கணும், உயர்வான யோசனைகள் இருக்கணும், உயர்வான திட்டங்கள், உயர்வான சிந்தனைகள், உயர்வான எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? நமக்கு உயர்வா இருக்கணும். அதற்காக தான் நம்ம என்ன பண்ணணும்? தனியா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மற்ற ஜனங்களோட என்ன பண்ணக்கூடாது? மற்ற ஜனங்களோட சேரக்கூடாது. மற்ற ஜனங்களோடனா உலகத்தார கூட என்ன பண்ணக்கூடாது? சேராம இருந்தாதான் நம்ம உயர்ந்த இடத்துல இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்ல மற்ற பறவைகளோட கழுகு இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதே போல நாம என்ன பண்ணணும்? மற்ற ஜனங்களோட, புறஜாதியாரோட, அந்நியரோட என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. ஏன்னா எல்லா ஜனங்களை பார்க்க நம்ம எப்படி விசேஷித்தவர்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பயங்கராய் இருக்கிறான். தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிற. உலக சிநேகம் எப்படி? உலக சிநேகம் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிறிஸ்துவ கூட்டத்தோட இருந்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்னென்ன கேள்வி கேட்பாங்க? உங்களை கிறிஸ்தவர்கள் எப்படி பேசுவாங்க? உங்கள்ட்ட பைபிள் படிச்சான்னு கேட்பாங்க, ஆலயத்துக்கு போனியான்னு கேட்பாங்க, ஆலயத்துக்கு கரெக்டா போயிட்டியா, நேரத்தோட போயிட்டியான்னு கேட்பாங்க, யூத் மீட்டிங் அட்டன் பண்ணியான்னு கேட்பாங்க, அப்புறம் என்ன கேட்பாங்க? சுவிசேஷம் சொன்னியான்னு கேட்பாங்க, ஜெபம் பண்ணியான்னு கேட்பாங்க. இதைதானே கேட்பாங்க கிறிஸ்துவ கூட்டத்துல. ஆனா அதே உலக கூட்டத்தில் நீங்க இருந்தீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க? நான் ஜெனரலா பேசுறேன். இந்த சீரியல் பாத்தியா கேட்பாங்களா? இந்த படம் பாத்தியா கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. இதுதான் நம்மை அவங்களே பிரிக்கிற ஒரு இடம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14 வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும்
அளிக்கும் இசைவேது அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேறு. 17 வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பிரிந்த ஜீவியம் செய்யணும். நாம என்ன பண்ணணும்? ஒரு பிரிந்த ஜீவியம் செய்ய வேண்டும். உலகத்தாருக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உலகத்தாரும் மற்ற பறவைகள் போல என்ன பண்ணுவாங்க? ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா கழுகு என்ன பண்ணும்? தனியா தான் பறக்கும். கிறிஸ்துவராக நாம் என்ன பண்ணணும்? அவங்க கூட கலக்காம என்ன பண்ணணும்? தனியா தான் பறக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா தேவையில்லாத காரியத்தை பேசுவாங்க. மற்றவர்கள் பத்தி குறை சொல்றது. யாரு? உலகத்தார் என்ன பண்ணுவாங்க? மற்றவர்கள் பத்தி குறை சொல்றது. அதுதான் அவங்களுடைய உழைப்பாவே இருக்கும். டிவி பாத்தியா, இந்த சீரியல் பாத்தியா, இந்த எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா கிறிஸ்துவர் என்ன பண்ணுவாங்க? எப்படி ஆவிக்குரிய விதத்துல வளரலாம் அதை குறித்து மாத்திரம் தான் பேசுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணணும்? பாவம் செய்கிற ஜனங்களை விட்டு பிரியணும். அக்கிரமம் செய்யற ஜனங்களை விட்டு பிரியணும். நமக்கு தெரியும் யார் யார் பாவம் பண்றா, யார் யார் அக்கிரமம் பண்றா, அநியாயம் பண்றா. ஃப்ரெண்ட்ஷிப் கூட நான் சொல்றேன், எல்லாம் என்ன பண்ணணும்? பிரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுக்குதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் என்ன பண்றாரு? பெரிய வித்தியாசத்தை உண்டாக்க. எத்தனை பேர் உபயோகித்த ஜீவம் செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 1-2 வாசிங்கள். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டொடுத்தி தங்கள் மேல் குருதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரிந்து வந்து தங்கள் பாவங்களை என்ன பண்றாங்க? அறிக்கைப்படுறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க கழுகு போல உயர்ந்த இடத்துல இருக்கணும். மற்ற பறவைகள் எல்லாம் கழுகு பார்க்கறது போல மற்ற ஜனங்கள் எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கணும். நீங்க என்ன பண்ணணும்? பிரிந்த ஜீவியம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தனியா தான் பார்த்தேன். இரண்டாவது என்ன சொன்னேன்? கழுகு கூர்மையான கண் பார்வையை கொண்டது. கழுகு எப்படி? கூர்மையான கண் பார்வையை கொண்டது. எப்படி பாத்தீங்கன்னா கழுகு ஒரு 10,000 அடி 15,000 அடி என்ன பண்ணும்? உயரத்துல பறக்கும். 10,000 அடி இல்ல 15,000 அடி உயரத்துல பறக்கும். அது கீழே பூமியில ஒரு சின்ன எலிய பார்த்தா கூட என்ன பண்ணணும்? கரெக்டா பார்க்கணும். கரெக்டா பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு எலியோ இல்ல ஒரு முயலோ இல்ல ஒரு சின்ன ஆடோ இதை பார்த்துச்சுன்னா என்ன பண்ணுமா? கரெக்டா பார்த்துருமா. எத்தனை தூரத்துல இருந்தா? ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரத்துல ஹைட்ல இருந்துச்சுன்னா அது சின்ன எலியா இருக்க கூட என்ன பண்ணும்? கரெக்டா பார்த்துருமா. கரெக்டா பார்த்துட்டு அதோட நோக்கம் என்ன தெரியுமா? கழுகோட நோக்கம் என்னது? அந்த இரையை எப்படியாவது பிடிச்சு சாப்பிடணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படியாவது பிடிச்சு சாப்பிடணும். அது வேற எதையும் பார்க்காது. பக்கத்துல எது வருது எதையுமே பார்க்காது. அவருடைய நோக்கம் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கும்? அந்த இறை மேலதான் இருக்கும். அந்த மேலேந்து உடனே வந்து என்ன பண்ணும்? அந்த இறைய பிடிச்சு சாப்பிடும். சரி, கழுகோட இறை என்னது? எலி, முயல் சொல்றோம். நம்முடைய இறை என்னது? நம்முடைய சாப்பாடு என்னது? நம்முடைய சாப்பாடு வேதவசனம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற பறவைகள் என்ன பண்ணும்? எப்படி வேணா சாப்பிட்டு போடும். ஆனா கழுகு என்ன பண்ணும்? உயர்ந்த இடத்துல இருந்தா கூட என்ன பண்ணும்? சரியான நோக்கத்துல வந்து அந்த இரையை பிடிக்கிறது போல நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படியே நடக்கணும். எத்தனை இடர்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பண்ண முடியாது? அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன? அந்த கழுவோட நோக்கம் என்னது? அந்த இறையை மட்டும் தான் பார்க்கும், வேற எதையும் பார்க்காது. இறையை பார்த்து ஷார்ப்பா வந்து என்ன பண்ணும்? டக்குனு பிடிச்சணும். ஆனா நம்முடைய இறை என்னது? வேத வசனம். எத்தனை பேர் வந்தாலும் அதெல்லாம் பார்க்க கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, ரிலேட்டிவ் வந்துட்டாங்க, என்ன பண்ணக்கூடாது? வேதத்தை படிக்காம இருக்கக்கூடாது. வேதத்தின்படி நடக்காம இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ,
நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவையிலேயே என்ன பண்ணணும்? ஒரு கழுகு எப்படி அதோடைய இரையை மட்டும் பார்த்து வந்து பிடிக்குதோ, சாப்பிடுதோ, அதே போல நம்ம என்ன பண்ணணும்? உண்மையுள்ளவைகளை பார்க்கணும், ஒழுக்கம் உள்ளவைகளை பார்க்கணும், நீதி உள்ளவைகளை பார்க்கணும், கற்புள்ளவைகளை பார்க்கணும், எது அன்பா இருக்கோ அதை பார்க்கணும், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ் என்ன பண்ணணும்? அதையே நம்ம என்ன பண்ணணும்? செஞ்சுட்டு கொண்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அதுக்கு போல இருக்க போறீங்க? ஹல்லேலூயா. நான் கழுகு போல பறக்கணும், கழுகு போல உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்முடைய நோக்கம் என்ன இருக்கணும்? இந்த வேத வசனத்தின்படியே, வேத வசனத்துக்கு பின்னாடி சொல்லுங்க, வேத வசனத்தின்படியே நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றிலும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, என்ன ஓட்டத்தில்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஓட்டத்தில்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம் என்னது? வேத வசனத்தின்படியே நடக்கிறது. ஹல்லேலூயா. அடிமையா இருக்குது. இரண்டாவது என்ன சொன்னேன்? கண் பார்வை கூர்மையா இருக்கு. மூன்றாவது என்ன சொன்னேன்? கழுகு எதற்கும் பயப்படவே பயப்படாது. ஏன்னா அதை விட பலசாலியான ஒரு மிருகத்தை என்ன பண்ணும்? அது வேட்டையாடி ஜெயிக்குமா? அதை விட இப்போ அது ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. கழுகு ஒரு 10 கிலோ வச்சிருக்கு, 10 கிலோ இருக்குன்னா கழுகை விட 20 கிலோ அதிகமா இருக்கிற மிருகத்தை என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? வேட்டையாடி சாப்பிடணும். எத்தனை பேருக்கு தெரியும்? அது ஒரு நாள் பயப்படவே பயப்படாது. எதிராளிகளிடம் என்ன பண்ணும்? போராடுவது. ஒரு நாள் பின்வாங்காது. இப்போ ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணாது? பின்வாங்கல. அது எவ்வளவு பேர் வெயிட்டா இருந்தாலும் சரி, அதை அடிச்சு வென்று என்ன பண்ணுவோம்? சாப்பிடணும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு தெரியும் தாவீது என்ன பண்ணாரு? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காத்தூரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தாவீதை விட எப்படி பலசாலி? அப்படிதானே? கோலியாத்தோட ஹைட் என்னது? வேதத்துல என்ன சொல்லிருக்கு? 6 முழம் சொல்லிருக்கு. இஸ்ரேல் 6 முழம் அப்படின்னா இந்திய கணக்குப்படி 9 அடி 9 அடி ஹைட் உள்ள கோலியாத்தோட தாவீதோட ஹைட் என்னது? 5 அடி. தாவீது ஹைட் என்னது? 5 அடி. அந்த 5 அடிக்கும் 9 அடிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? அவன் இதுக்கே யுத்தத்துல பழக்கப்பட்டவன், அவனோட பலசாலி, அவனோட உயர்ந்தவன். ஆனால் என்ன பண்றான் தாவீது? மேற்கொண்டானா இல்லையா? ஹல்லேலூயா. இதே போல நம்முடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளோட பெருசா இருக்கும். சில பேரோட பிரச்சனை எப்படி இருக்கும்? சில பேரோட பிரச்சனை எப்படி இருக்கும்? நம்மை விட பெருசா இருக்கும். அதை கண்டு நாம் பின்வாங்கணுமா? கழுகு எப்படி பின்வாங்காதோ அதை விட பெருசா இருக்கிற மிருகத்தை என்ன பண்ணும்? வேட்டையாடி சாப்பிடுறது போல நம்மளுடைய பிரச்சனை நம்மளோட பெருசா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும்? அதை என்ன பண்ணணும்? மேற்கொண்டு வெற்றி பெற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் என் இருதயம், யார் சொல்றா? எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும், ஒரு யுத்தத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? யுத்தத்து களத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழுதினாலும் என்ன பண்ணக்கூடாது? உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது பார்க்கலாம்.
கழுகு அதிக மன வலிமையை கொண்டது. கழுகு அதிக மன வலிமையை கொண்டது. ஓகே, ஒரு புயல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். புயல் வருது, மற்ற பறவைகள் என்ன பண்ணும் தெரியுமா? மற்ற பறவைகள், காக்கா இல்ல புறாவோ இல்ல கிளியோ இல்ல மற்ற குருவி எல்லாம் என்ன பண்ணும்னா போய் பதுங்குமா. எதுக்கு? புயலை பார்த்துட்டு பதுங்கும், மரத்துல போயிட்டு பதுங்கும். ஆனா இந்த கழுகு மாத்திரம் என்ன பண்ணும் தெரியுமா? கழுகு என்ன பண்ணும் தெரியுமா? புயல் அடிச்சிட்டு இருக்கும்போது அதை மேற்கொண்டு போகுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க. புயல் இருக்கும் போதோ என்ன பண்ணும்? அதை மேற்கொண்டு போய் மேகத்துக்கு மேல போயிருமா. இது எதை குறிக்குது பாத்தீங்கன்னா, அதோட பலத்தை இன்னும் அதிகரிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கழுகோட பலத்தை இன்னும் அதிகரிக்கணும்னா அது என்ன பண்ணணும்? அது அந்த புயலோட போராடி என்ன பண்ணணும்? அந்த மேகத்துக்கு மேல போயிடும். அந்த போராடி மேகத்துக்கு மேல போயிடுச்சுன்னா, போயிட்ட உடனே செட்டையில் என்ன பண்ணுமா? அடிக்கவே அடிக்காம அப்படியே வச்சிருக்கும். கழுகு என்ன பண்ணும்? அந்த புயலை தாண்டி போயிட்டு அந்த செட்டையில் என்ன பண்ணும்? அப்படியே வச்சிருக்கோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கும் பிரச்சனை வரும். புயல் போன்ற பிரச்சனைகள், கஷ்டம், நஷ்டம், போராட்டம், நிந்தை, அவமானம், புயல் போன்ற இருக்குன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? மற்ற பறவைகள் போல என்ன பண்ணக்கூடாது? ஒதுங்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா மற்ற பறவைகளுக்கு கழுகுக்கு ஒரு விசேஷித்த தன்மை உள்ளது. நம்மளை ஏன் ஆண்டவர் கழுகோட ஒப்பிடுறாரு பார்த்தீங்கன்னா, நாமும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணணும்? அதை மேற்கொண்டு போனீங்கன்னா, மேற்கொண்டு போக 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 உங்களுக்கு கூட பலன் என்ன பண்ணும்? இன்னும் அதிகமாகும். கழுகு எப்படி அது புயலோட போராடும் போது என்ன ஆகுது? அதோட பலன் இன்னும் அதிகமாகும். அதோட பலன் என்ன ஆகுது? இன்னும் அதிகமாகிறது போல நீங்க உங்களுக்கு வர பிரச்சனையை கண்டு நீங்க பார்த்து ஒதுங்காம நீங்க அதோட போராட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? உங்க பலன் இன்னும் அதிகரிக்கும். அதோட பலன் இன்னும் அதிகரிக்கிறது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கழுகு கஷ்டப்படாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கழுகு போல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னா மன வலிமை கொண்டவனா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகாம போய் பதுக்காம என்ன பண்ணக்கூடாது? மற்ற பறவைகள் என்ன பண்ணும்? மற்ற பறவைகள் காக்கா, புறாலாம் என்ன பண்ணும்? புயலை பார்த்து என்ன பண்ணும்? போய் பதுங்கி. ஆனா கழுகு மாத்திரம் என்ன பண்ணும்? அதனுடைய ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 112 சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? தளர்ந்து போக கூடாது, பயந்து ஒதுங்க கூடாது. நம்ம 5வது என்ன பார்த்தோம்? கழுகு இறந்து கிடக்கும் உணவை சாப்பிடாது. முதல்ல என்ன பார்த்தோம்? நம்ம முதல்ல கழுகு என்னது? தனியா தான் பார்க்கிறோம். 2வது கூர்மையான கண்பார்வை கொண்டது. 3வது கழுகு எதற்கும் பயப்படாது. 4வது அதிக மன வலிமை கொண்டது. 5வது கழுகு இறந்து கிடக்கும் உணவை உண்ணாது. அதோட தன்மை என்னன்னா, செத்து கிடக்கிறது என்ன பண்ணக்கூடாது? செத்து கிடக்கிறது என்ன பண்ணும்? சாப்பிடாது. ஃப்ரெஷ்ஷா தான் அடிச்சு சாப்பிடும். வேட்டையாடி தான் சாப்பிடும். ஹல்லேலூயா. ஆனா காக்கால என்ன பண்ணும்? மற்ற பறவைகள் என்ன பண்ணும்? செத்ததை பார்த்துருக்கீங்களா? செத்ததை சாப்பிட்றாங்க. கழுகுக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கு. என்னன்னா, அது உயிரோடு இருக்கிறத மாத்திரம் தான் வேட்டையாடி. இது எதை குறிக்குது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தத்தை குறிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு தெரியும் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 17ஆம் வசனம் வாசிங்க. ஆனபடியால் அவர் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1 வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுவதை
தேவ பயத்தோட பூரணப்படுத்த. இது எதை குறிக்குது பாத்தீங்கன்னா, தவறான வழியில் வருகிற நன்மை. எல்லாரும் சொல்லுங்க, தவறான வழியில் வருகிற நன்மை ஈஸியா கிடைச்சிடும். அப்படித்தானே? செத்து கிடந்தா ஈஸியா சாப்பிட்டு போயிடலாம். அப்படித்தானே? செத்து கிடச்சுன்னா போய் கஷ்டப்பட தேவையில்லை. ஆனா காக்கால என்ன பண்ணும்? ஈஸியா எது இருக்கோ அதை போயிட்டு, மற்ற பறவைகள் என்ன பண்ணும்? ஈஸியா எது கிடைக்குதோ அதை போயிட்டு சாப்பிடுறோம். ஆனா கழுகு மாத்திரம் என்ன பண்ணும்? தவறான வழியில் வருகிற நன்மைகள். அப்படின்னா நீங்க உங்களுக்கு தவறா ஒரு பொருள் வருதோ இல்ல ஒரு உயர்வு வருதுன்னா என்ன பண்ணக்கூடாது? கிட்டையே போகக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்றாங்க உழைச்சிதான் என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். அது போல ஒரு ஆமென் சொல்லுங்க. அசுத்தமானதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும் தான் என்ன சொல்லுது வேதம். பார்க்கலாம். கழுகு தன்னையே மீண்டும் உருவாக்கும். கழுகு ஆறாவது என்னது? கழுகு தன்னையே மீண்டும் உருவாக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுகுக்கு ஒரு 30 வயது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அதோட ரெக்கெல்லாம் என்ன ரொம்ப பெருசாயிடும். அடிக்கடி அப்பா சொல்லியிருக்காங்க, 30 வயது ஆகும் என்ன பண்ணும்? அதோட ரெக்கெல்லாம் ரொம்ப பெருசாயிடும். மூக்கு என்ன ரொம்ப என்ன பண்ணும்? ஷார்ப்னஸ்லாம் போய் ரொம்ப பெருசாயிடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, கழுகு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னா, அதோட என்ன பண்ணும்? ரெக்கையெல்லாம் என்ன பண்ணணும்? அதுவே என்ன பண்ணணும்? பிச்சு போடணும். பிச்சு போட்டுட்டு அதோட ஷார்ப்பான மூக்கு அதை என்ன பண்ணணும்? தரையில கொத்தி மொட்டையாக்கிடும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 5 மாசம் காத்திருக்குமா. எத்தனை மாசம்? 5 மாசம் சாப்பிடாம எதுவுமே கிடைக்காம என்ன பண்ணும்? காத்திருக்கும். அந்த 5 மாசம் காத்திருக்கும் போது அதுக்கு என்னன்னா புதிய பலம் வருமா, புதிய ரெக்கை வரும், புதிய அந்த மூக்கு ஷார்ப்பான மூக்கு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது வந்த பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் 40 வருஷம் உயிரோடு இருக்கும். ஹல்லேலூயா. அது எல்லாத்தையும் 5 மாசம் காத்திருந்து திரும்பி வந்துச்சுன்னா என்ன பண்ணுமா? இன்னும் ஒரு 40 வருஷம் உயிரோடு இருந்து அந்த பலனை காட்டிலும் நல்லா இருக்குமா பலன். அதோட பலன் என்ன பண்ணும்? பெரிய பலனா இருக்குமா, நல்ல பலனா இருக்குமா. நமக்கு தெரியும் யோபுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு. யோபுக்கு எவ்வளவு கஷ்டம் வச்சு நமக்கு தெரியும். யோபு கடைசி அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தரவனுக்கு தந்தருளினார். இது காரணம் என்னன்னா, ஆண்டவருக்காக யோபு என்ன பண்ணாரு? காத்துக்கிட்டு இருந்தாரு. ஹல்லேலூயா. எப்படி கழுகு ஒரு 5 மாசம் காத்துட்டு இருக்கோ, புது பலன் அடைய 5 மாசம் காத்துக்கிட்டு இருக்கோ, அதே போல நாமும் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. லூக்கா 21:19 வாசிங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பொறுமை, கிறிஸ்தவர்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா புது பலன் அடைவீங்க. ஹல்லேலூயா. 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையில கடித்து உயர எழும்புவீங்க. உயர எழும்பிட்டீங்கன்னா, ஒரு தடவை உயர எழும்பிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? கீழே பார்க்கலாம் மற்றவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஏழாவதாக பார்க்கிறோம். கழுகு தன்னுடைய கூட்டையே கலைக்குமா. எல்லாரும் சொல்லுங்க. கழுகு தன்னுடைய கூட்டையை கலைக்குமா. இது வேற மாதிரி சொல்லலாம். கழுகு தன்னுடைய கூட்டை மாத்திரம் தான் கலைக்குமா. கழுகு தன்னுடைய கூட்டை மாத்திரம் தான், மற்ற கூட்டை கலைக்காது. நமக்கு தெரியும் நிறைய குடும்பங்கள் இருக்கு. என்ன பண்ணுவாங்க? அவங்க குடும்பத்தை பார்க்காம என்ன பண்ணுவாங்க? மற்றவங்க குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க? கலைஞர்கள் நான் சொல்றது புரியுது. தான் குடும்பத்தை பார்க்காம மற்ற குடும்பத்தை பத்தி என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லிக்கிட்டு அந்த குடும்பத்தை கலைப்பாங்க. தான் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு மற்ற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? அட்வைஸ் பண்ணுவாங்க. இது பார்க்கணும். தன்னுடைய கூட்டையே கலைக்கும். உபாகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிங்க. உபாகம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து. நமக்கு தெரியும் கழுகு
கழுகு எங்க கூடு கட்டும்? யோபு புஸ்தகத்துல பார்க்கிறோம். கழுகு எங்க கூடு கட்டும்? ஒரு உயர்ந்த இடத்துல கூடு கட்டும். எப்படி கூடு கட்டும் தெரியுமா? கழுகு எப்படி கூடு கட்டும் தெரியுமா? எல்லா பறவையும் போலதான். எல்லா பறவையும் போலதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் லேயர் என்ன பண்ணும்? நல்ல சொகுசான இருக்கிற இறக்கை அதோட வயிறு பகுதியிலிருந்து என்ன பண்ணும்? எடுத்து ஃபர்ஸ்ட் அதோட குஞ்சுகளுக்கு சொல்றேன், கழுகோட குஞ்சுகளுக்கு ஃபர்ஸ்ட் சொகுசான ஒரு ரெக்கையை என்ன பண்ணும்? வைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளைகளை வைக்குமா. அதுக்கப்புறம் அடுத்த லேயர் என்னது? எல்லாரும் சொல்லுங்க, அடுத்த லேயர் என்னது? கிளைகளை வைக்குமா. அதுக்கு அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா முள்ளுகள் வைக்குமா. அடுத்த லேயர் என்னது? முள்ளுகள். அது எப்படி கட்டுமா? ஸ்ட்ராங்கா கட்டுமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டுமா. இந்த முதல்ல என்ன பண்ணும்? தன் கூட்டை கலைக்கிறது அப்படின்னு வேற சொல்றது போல அது என்ன பண்ணுமா? கொஞ்ச நேரம் ஆன உடனே அதோடைய சொகுசான அந்த இறக்கையில என்ன பண்ணும்? எடுக்குமா. சொகுசான இறக்கையில என்ன பண்ணும்? அதுவே தான் எடுக்குமா. ஏன் எடுக்குது அப்படின்னா அது அதோடைய குஞ்சுகளுக்கு என்ன பண்ணும்? சொல்லி கொடுக்குமா, நீ சொகுசாவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா கிளைகள் எடுத்த உடனே அடுத்தது என்ன இருக்கு? அடுத்தது முள்ளு இருக்கும். முள்ளுல படுமா. அதோடைய கால் எல்லாமே என்ன பண்ணும்? முள்ளுல படுமா. அதுக்கு சொல்லி தருது எப்படின்னா கஷ்டம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா மேல இருந்து கொஞ்சம் தட்டி விட்டுருமா. எது? அதோட குஞ்சு என்ன பண்ணும்? கழுகு குஞ்சு என்ன பண்ணும்? தட்டி விட்டுரும். எவ்வளவு ஹைட்ல இருந்து விடும்? விழுந்து கிட்டத்தட்ட பூமி கிட்ட வரும்போது என்ன பண்ணுமா? அது ரெக்கையை வச்சு செட்டைகளை வச்சு என்ன பண்ணும்? பிடிச்சிட்டு மறுபடியும் மேல போகுமா. மறுபடியும் மேல போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? கீழே தள்ளணும். எதுக்குன்னா அதுக்கு ரெக்கை இருக்கு அப்படின்னு காமிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதோட பெற்றோர் என்ன பண்ணுது? பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுது? சொல்லி கொடுக்குது. எப்படி வாழணும், எப்படி சமுதாயத்துல உனக்கு ரெக்கை இருக்கு, நீ எப்படி பறக்கணும் என்ன பண்ணுது? சொல்லி கொடுக்குது. நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? சொகுசான வாழ்க்கையை கொடுக்குறோமா? இப்ப ஞாயிற்றுக்கிழமை டைம் 7 மணி 7 ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை கிளம்பணும். தான் பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணணும்? சரி நீ தூங்குப்பா. இதுதான் என்னது? சொகுசான வாழ்க்கை. தூங்கிட்டு இருக்கு. என்னது? இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் போய்க்கலாம். வேதம் வாசிக்க வேண்டாம், ஏன்னா நீ தூங்குற டயர்டா இருக்க. இதுதான் என்னது? சொகுசான. ஒருவேளை கழுகு அந்த சொகுசான இறக்கை எடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும்? சொகுசாவே பழகி. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொகுசாவே பழகிடுச்சுன்னா கழுகு மறுபடியும் பார்க்க தெரியாது. பறக்க எப்படி பார்க்கணும்னு தெரியாது. ரெக்கை இருக்கிறது அதுக்கு தெரியாது. ஏன்னா என்னது? சொகுசாவே இருந்து பழகிடுச்சு. நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறது எப்படி வளர்க்கணும்? சொகுசா வளர்க்கலாம். எத்தனை நாளைக்கு வளர்க்கணும்? கொஞ்ச நாள் வளர்க்கலாம், தப்பு இல்லை. கொஞ்ச நாள் சொகுசா இருக்கலாம், தூங்கலாம், வேதவாசியம் கூட இருக்கலாம், கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்படி கழுகு அந்த சொகுசான இறக்கையை எடுக்கிறது போல நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஹார்டா என்ன பண்ணலாம்? சொல்லி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து பார்க்கிறோம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். நீங்க சொகுசை காமிச்சிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் என்னது? சொகுசை தான் எதிர்பார்க்கும். சொகுசு காட்ட வேண்டியதான். அது கழுகு குஞ்சு என்ன பண்ணும்? கொஞ்ச நாள் என்ன பண்ணும்? அந்த சொகுசான வாழ்க்கை கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா எடுக்கும். அந்த லேயரை எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் எடுக்கும், இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? மேலேருந்து தட்டி விட்டுரும். மேலேருந்து தட்டி விட்டோடனே கீழே வந்தாலும் உடனே என்ன பண்ணும்? செட்டைகள் வச்சு நம்ம உபாகம் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வருவது போல கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்ன பார்க்க தெரியாது, குழந்தைக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் என் பிள்ளையை கரெக்டா வளர்ப்பேன் அப்படின்னு? திருமணமானவங்க சொல்லுங்க. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? முதலாவது என்னதை பார்த்தோம்? எப்பொழுது எப்படி இருக்கும்? தனியா தான் இருக்கும். கிறிஸ்தவர்கள் எப்பொழுது என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களோட கலக்காம தனியா தான் இருப்பாங்க.
கண் பார்வை கொண்டது. கூர்மையான கண் பார்வை கொண்டதான் வேத வசனத்தை நாம் என்ன பண்ணணும்? அதோட நோக்கம் இறையை இப்படி பிடிக்கிறது போலவே நம்முடைய நோக்கம் என்னது? வேத வசனத்தின்படி என்ன இடங்கள் வந்தாலும் வேத வசனத்தின்படியே நடக்கணும். மூன்றாவது, எதற்கும் பயப்படாது. எதற்கும் பயப்படவே பயப்படாது. எத்தனை போராட்டம், நம்மை விட பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பண்ணாது? பயப்படவே பயப்படாது. நம்மை விட பெரிய பிரச்சனை, நம்முடைய பெரிய ஆபத்து வந்தாலும் அது பயப்படவே பயப்படாது. கிறிஸ்துவாகிய நாம் என்ன பண்ணணும்? எதற்கும் பயப்படாம, நம்மை விட பெரிய பிரச்சனை வந்தாலும், நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் மேற்கொண்டு வெற்றி பெற வேண்டும். எல்லாரும் வழங்கா படையில இருக்கிற இடத்துல அப்படி இல்லை. ஆண்டவர் பார்த்து சொல்றோம், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து நாங்கள் பின்வாங்க கூடாது. ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எங்களுக்கு முன்பாக எத்தனை பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும் அதை நினைத்து நான் ஒரு நாள் பின்வாங்க கூடாது. ஆண்டவரே அதை நான் எப்பொழுதும் மேற்கொண்டு அதை நான் வெற்றி பெற வேண்டும். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர்களை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப பண்ணுகிறவர் ஆண்டவரே, உயர எழும்ப பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் ஒரு தடவை உயர்த்துட்டா மற்ற ஜனங்களை நாங்கள் கீழே தான் பார்ப்போம் ஆண்டவரே. மற்ற எல்லா ஜனங்களும் எங்களை மேல பார்ப்பாங்க ஆண்டவரே. எங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறவர், உயர்ந்த இடத்துல வைக்கிறவர். எல்லா சத்தத்துக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார். உயர எழும்பணும், உயர எழும்பணும். நாங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நான் உயர எழும்பணும் ஆண்டவரே. மற்ற ஜனங்களை போல அல்ல, மற்ற ஜனங்களை போல, மற்ற ஜனங்களை போல கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் நடந்தே சட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்தி வெளிப்படுத்துகிறோம். நாம் தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே இந்த தேவையான அவசியமான உபயோகமான போதனைகளை கொடுத்ததுக்காக சோதரிக்கிறோம். அப்பா, பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நீர் எங்களை மேன்மையாய் வைப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. நான் பூமியிலே எந்த வகையில் எப்படி மேன்மையாய் வைக்கப்பட வேண்டும் என்று விசேஷித்த சத்தியத்தை போதனையை ஆண்டவரே மகனை கொண்டு கொடுத்ததுக்காக சோதரிக்கிறோம். அப்பா, இப்போது கூடி இந்த ஒவ்வொரு நேரம் கருத்தை வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, சொர்க்கத்தாவே, பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறவே ஆண்டவர் சொர்க்கத்தாவே, எல்லா நேரத்திலும் நோக்கி பார்ப்பதை செய்யுங்கப்பா. தகப்பனே, கழுகு அந்த ஆண்டவர் தான் சட்டையில அடித்து